சூரிய அஸ்தமனத்தில் ஒரு கனவு போன்ற ஒரு நகரத்தை நாம் காண்கிறோம். இங்கே கட்டிடங்கள் கதவுகள் இல்லாதவை, தெருக்கள் எங்கும் செல்லவில்லை. நகரவாசிகள் உணர்ச்சியற்ற முகங்களுடன் அமைதியாக நகர்கிறார்கள். அரவிந்த் என்ற பயணி குழப்பத்துடன் சுற்றி பார்த்து கொண்டு நகரத்திற்குள் செல்கிறார். அரவிந்த் நகரின் மையத்தில் ஒரு பிரமாண்டமான சுழல் படிக்கட்டுகளை கவனிக்கிறார். படிக்கட்டுகளின் அடிப்பகுதியில் ஒரு தகடு எழுதப்பட்டுள்ளது. முன்னோக்கி செல்லும் பாதை இங்கே தொடங்குகிறது. அரவிந்த் எதில் இருந்து அல்லது எங்கு முன்னோக்கி என்று நினைக்கிறார். அரவிந்த் தயங்கினான். பின்னர் முதல் படியில் ஒரு கால் வைக்கிறது. அரவிந்த் படிக்கட்டில் ஏறும்போது கீழே உள்ள நகரம் மூடுபனிக்குள் மங்குகிறது. அரவிந்த் குளிர்ந்த உலோகத்தை உணர்ந்து தண்டவாளத்தை தொடுகிறார். படிக்கட்டு முடிவில்லாமல் வானத்தை நோக்கி நீண்டுள்ளது. அரவிந்த் மெல்லிய கிசுகிசுக்கள், தொலைதூர சிரிப்பு மற்றும் நினைவுகளின் மங்கலான எதிரிகளை கேட்கிறார். ஒவ்வொரு அடியிலும் ஏதோ ஒரு வாசனை ஒரு ஒலியை கிளப்பியது. ஒரு சூடான சமையலறை, ஒரு பேக்கின் பை வாசனை, சூரிய ஒளி பூங்காவில் ஒரு குழந்தையின் சிரிப்பு, மூடுபனியில் வாடிப்போகும் காதலனின் முகத்தின் விரைவான படம். அரவிந்த் மேலே ஏறும்போது படிக்கட்டு இருட்டாகவும் குளிராகவும் மாறுகிறது. அரவிந்த் மூச்சை நடுவில் நிறுத்தினான். நினைவுகள் கனமாகின. நான் செய்த தேர்வுகள், நான் எடுக்காத சாலைகள். ஒரு முகத்தை விட்டுவிட்டு அரவிந்த் விலகிச் செல்லும் போது யோசிக்கிறார். இப்போது திடீரென்று அரவிந்த் ஒரு நெரிசலான அறையில் தனியாக நிற்கிறார். ஒரு வெற்று பூங்காவில் ஒரு குழந்தை அழுவதையும் வானத்தில் மிதக்கும் பலூனையும் அவர் பார்வையிட்டார். முன்னால் ஒரு நிழல் உருவம் வேகமாக ஏறுவதை அரவிந்த் பார்த்துக் கொண்டான். சுழலும் மூடுபனிக்குள் அந்த உருவம் மறைகிறது. அரவிந்த் படிக்கட்டின் உச்சியில் மேகங்களால் சூழப்பட்ட ஒரு தளத்தை பார்க்கிறார். அரவிந்த் சுற்றுப்புறத்தை பார்த்துக் கொண்டே மேடையில் ஏறினான். ஒரு பெரிய கண்ணாடி மையத்தில் நிற்கிறது. அதன் மேற்பரப்பு திரவம் போல் மின்னும். ஏறும் முடிவில் கதவு இல்லை, இலக்கு இல்லை, கண்ணாடி மட்டுமே இருந்தது. அரவிந்தின் பிரதிபலிப்பு கண்ணாடியில் தெரிகிறது. சோர்வு மற்றும் வானிலை. அரவிந்தின் இளைய சுயம் நம்பிக்கை நிறைந்தது. ஒரு பழைய பதிப்பு, சோர்வாக மற்றும் ராஜினாமா செய்தேன். ஒரு அந்நியரின் முகம் முற்றிலும் புதிராக சிரித்தது. பிரதிபலிப்பு படிக்கட்டுகளின் அடிப்பகுதியை நோக்கி கீழ் நோக்கி சைகை செய்கிறது. அரவிந்த் மேடையின் விளிம்பில் கீழே மூடுபனிக்குள் எட்டி பார்க்கிறார். அவர் படிக்கட்டுகளின் அடிவாரத்தில் தன்னை பார்க்கிறார். ஆச்சரியத்துடன் மேல் நோக்கி பார்க்கிறார். படிக்கட்டு முன்னோக்கி செல்லும் பாதை அல்ல, நான் இருந்த மற்றும் நான் ஆகக்கூடிய அனைத்தையும் பிரதிபலிப்பதாக அரவிந்த் தனக்குள் சொல்லிக் கொண்டார். படிக்கட்டு முடிவில்லாமல் சுழல்கிறது, தன்னைத்தானே சுழற்றுகிறது. அரவிந்தின் வெளிப்பாடு குழப்பத்திலிருந்து புரிதலுக்கு மாறுகிறது. மிஸ் கிளியர்ஸ். படிக்கட்டுகளும் மூடுபனியும் கரைந்து அரவிந்த் துடிப்பான நகரத்தில் நிற்கிறார். நகரம் இப்போது வண்ணமயமாகவும் பரபரப்பாகவும் உள்ளது. அரவிந்தை வாழ்த்த நகர மக்கள் மகிழ்ச்சியுடன் உள்ளனர். நீங்கள் மீண்டும் தொடங்கலாம் என்ற குரல் அரவிந்த் கேட்கிறது. அது முடிவை அடைவதற்காக அல்ல என்பதை அரவிந்த் உணர்ந்தான். அது என்னை பார்த்து அடுத்து வருவதை தேர்ந்தெடுப்பதாக இருந்தது. அரவிந்த் படிக்கட்டில் இருந்து துடிப்பான நகரத்திற்குள் செல்கிறார். அரவிந்த் தன்னம்பிக்கையுடன் நகர்கிறார். கலகலப்பான கூட்டத்தில் கலக்கிறார். படிக்கட்டு முற்றிலும் மங்கி திறந்த வானத்தை மட்டுமே விட்டுச் செல்கிறது.